தலைநகர் டெல்லியில் செங்கோட்டை அருகேயுள்ள பரபரப்பான சாலையில் கார் ஒன்று வெடித்துச் சிதறியதில் 9 பேர் உயிரிழந்த சம்பவம் நாட்டையே உலுக்கியுள்ளது. இந்த சம்பவத்தில் 30 பேர் படுகாயமடைந்துள்ளார்கள். டெல்லி செங்கோட்டை அருகே உள்ள லால்கிட்டா மெட்ரோ ரயில் நிலையம் ஒட்டி உள்ள சாலையில் நேற்று மாலை வழக்கம் போல் வாகனங்கள் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருந்தன. மெட்ரோ ரயில் நிலையத்தின் 4வது வாசல் அருகே உள்ள போக்குவரத்து சிக்னலில் சிவப்பு நிற விளக்கு எரிந்து கொண்டிருந்த போது வாகன நெரிசல்களுக்கு மத்தியில் ஹூண்டாய் i20 கார் ஒன்று மெதுவாக நகர்ந்து வந்தது. சரியாக இரவு 6:52 மணிக்கு திடீரென அந்த கார் பயங்கர சத்தத்துடன் வெடித்துச் சிதறியது. அப்போது அருகில் இருந்த ஏராளமான வாகனங்கள் தீப்பிடித்து எரிந்தன. பயங்கர சத்தத்துடன் கார் வெடித்ததில் மற்ற கார்களும் தீப்பிடித்ததால் சிக்னலில் காத்துக் கொண்டிருந்த வாகன ஓட்டிகள் தங்கள் வாகனங்களை விட்டு இறங்கி நாலாபுரமும் சிதறி ஓடினர். அதீத வெடிச்சத்தத்தால் சுமார் 100 மீட்டர் தூரம் வரை உள்ள வீடுகளின் கண்ணாடி ஜன்னல்களும் உடைந்து நொறுங்கின. கார் வெடித்த சம்பவத்தில் 9 பேர் நிகழ்விடத்திலேயே உடல் சிதறி உயிரிழந்தனர். 30க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த போலீசார் சாலையில் உயிருக்கு போராடி கொண்டிருந்தவர்களை மீட்டு அருகில் உள்ள லோக்நாயக் மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்த்தனர். மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள 30க்கும் மேற்பட்டவர்களில் 8 பேரின் உடல்நிலை கவலைக்கிடமாக உள்ளதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். மறுபுறத்தில் கார் வெடித்த இடத்திற்கு 7 வாகனங்களில் விரைந்து சென்ற தீயணைப்பு வீரர்கள் சுமார் அரை மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். வெடித்துச் சிதறிய காருக்குள் 2 அல்லது 3 பேர் இருந்திருக்கலாம் என்று டெல்லி மாநகர காவல் ஆணையர் சதீஷ் கோல்ச்சா தெரிவித்துள்ளார். கார் வெடித்த இடத்தில் நிலத்தில் ஆழமான பள்ளம் எதுவும் ஏற்படவில்லை என்பதால் இதனை குண்டுவெடிப்பு என்ற முடிவுக்கு உடனடியாக வர முடியாது என்று அவர் கூறியுள்ளார். என்றபோதும் புலன் விசாரணை தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். 17ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட செங்கோட்டை அமைந்துள்ள இடத்தில் லால்கிட்டா மெட்ரோ ரயில் நிலையம் மட்டுமல்லாது காந்தி சவுக் சந்தையும் அமைந்துள்ளது. டெல்லியில் உள்ள மிகவும் பழமையானதும் எப்போதும் பரபரப்பாக காணப்படுவதுமான இந்த சந்தை நாளொன்றுக்கு 4 முதல் 6 லட்சம் பேர் வந்து செல்லும் இடமாக உள்ளது. சுற்றுலா பயணிகள் வந்து செல்லும் இடமாகவும் உள்ள இங்கு கார் வெடித்து 9 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் டெல்லி வாசிகளை கொலை நடுங்க வைத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.